ஹலோ கைஸ், நீங்கள் வந்துருக்கிறது ஃப்ரீ ஃபயர் சோலோ ஸ்குவாட் மேட்ச் தான் இன்றைக்கி போயிருக்கோம். எத்தனை கிலோ எய்ம் வச்சுருக்கோம்னா 10 கிலோ எய்ம் வச்சுருக்கோம். அடிக்க முடியுமான்னு பார்ப்போம். கேமுக்குள்ளே போயிட்டு வேண்டியதான். இங்கே எனிமி இருக்கிற மாதிரியே தெரில. எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டேன். சரி, எனிமி இல்லை, கிளம்பிட வேண்டியதான். கிளம்பிட்டேன். இந்த அப்புறமேட்டு வேறு சைடு வந்து ஒட்டி எப்போயுமே பாக்ஸில் ஓப்பன் பண்ணி ஏதோ நல்ல கன்னாக கிடைக்கும்னு ஸ்பின் பண்ணிட்டுருந்தேன். ஒரு கன்னும் கிடைக்கல. அதுக்கப்புறம் எங்கே இருந்தோ ஒருத்தன் அடித்தான். ஃபுல் பிளட்டுமே குறைச்சிட்டான். பக்கத்தில் வந்து தானே ஆகணும். வெயிட் பண்ண நானும் ஏமாரி வந்துட்டான். டேமேஜ் கொடுத்தேன். பக்கத்தில் போய் 2 எழுத்து தான். அவ்வளோதான். யார் அடிக்கிற? உன் டீம்மேட் வர வந்துட்டான். இப்போதைக்கு பேக் அடிச்ச ரெடி தான். ஃபஸ்ட்டு மெடி போடுவோம். அங்கே தான் வந்துட்டான். ஒரு குளோவில் போட்டு இங்கே ஆளக்கணும். உள்ளே போய் பேக் போட்டான். பேக் போட்டால் விட்டுருமா? கிரினர் குக் பண்ணி போட்டுரும்ல. சாவடே. அவ்வளோதான். அவங்க டீமில் 2 பேர் தான் இருந்திருக்காங்க. முடிச்சாச்சு. சரி, அப்புறமேட்டு கொஞ்ச நாள் கழித்து மறுபடியும் வந்து ஸ்பின் பண்ணிட்டுருந்தேன். ஒரு நல்ல கன்னா லாங் ரேஞ்சு கன்று கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். ரொம்ப நேரம் எவ்வளோ டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன். நான் வாட்டு கிரிட்டுன்னு யூஸ் பண்ணிட்டேன். கடைசி வரைக்கும் கொடுக்குற மாதிரியே தெரில. அப்புறமேட்டு எப்படி ஸ்பின் பண்ணேன், ஒன்றுமே கொடுக்குற மாதிரி தெரில. அப்புறம் மறுபடியும் ஸ்பின் பண்ணி பார்த்தேன். கொஞ்ச நேரம் ஸ்பின் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் கடைசியில் எனக்கு ஸ்கேர் கிடச்சிச்சு. ஸ்கேரட்டே அடிக்கும், அதுவும் நல்லா அடிக்கும். சரி, இடத்த காலி கொண்டு வந்து கிளம்பிட்டேன். மறுபடியும் இந்த பக்கம் வந்துட்டு இருக்கும்போது இங்கே லூட் அடிச்சு பண்ணான். ஏன் முன்னாடியே லூட் அடிக்கிறேன்னு ஒரு அடி வச்சு நம்மளுக்கு ஒரு அடி வச்சுட்டோம். அப்புறமேட்டு பூங்காங்க போட்டு வந்துட்டு இருந்தானா வச்சு அடி 2 அடி வைக்கலாம். ஒரு அடியுமே பண்ணல. அப்புறம் பையன்ட்ட புல்லட் இல்லை பழுக்கு லோட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஃபஸ்ட்லேயே கொத்த ஆரம்பிச்சிட்டான். ஸ்கேர் எடுத்து அழுத்தி முடிச்சிட்டேன். ஹெட் அடிச்சு. அப்புறமேட்டு கில்லை கன்ஃபார்ம் பண்ணிட்டு நாம் போயிட்டு ரிப்பேட் கிட் பண்ண போகிறோம். லூட் அடிச்சுட்டு வர வேண்டியதான். லூட் அடிச்சுட்டு கிளம்பி தான். அப்போ மேலே போயிட்டேன். அதுக்கப்புறம் எவனா ஜிப்லைனில் வர மாதிரி இருந்துச்சா பார்த்தா ஜிப்லைனில் வந்திருக்கான். ஹெட்டு ஃபுல் ஹெட்டு முடிச்சு விட்டு டவுனை கிளியர் பண்ணிட்டு, யாரா நீ பின்னாடி நடிக்கிற? முடிஞ்சால் நெஞ்சுக்கு நேரம் வந்து அடிக்கணும், இல்லைன்னா அடிக்கவே கூடாது. நீங்களாம் கில்லை கன்ஃபார்ம் பண்ணிட்டு நானும் உட்காந்து ஹீல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஹீல் பண்ணிட்டு கிளம்பிட்டேன். எவனா இங்கே இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. சவுண்டு கிட்ட இருக்குது அதிகமாக. சரி, நானும் அப்புறமா இங்கே சவுண்டு கேட்டுச்சா வந்து பார்த்தா இங்கே ஒரு பைபிளில் முடிச்சு விட்டு இங்கே யாராவது டவுன் பண்ணி வச்சுருந்துங்க. அதை போட்டு கிளியர் பண்ணிட்டு ஓசியில் எடுத்துட்டேன். பேக் போட்டு உட்காந்துட்டுறான். அப்புறமேட்டு அந்த பச்சை பாம்பை தூக்கி ஃபஸ்ட்டு கிரெனேடை தூக்கி போட்டேன். அது பாதியிலே வெடிச்சு போச்சு. அதுக்காக பச்சை பாம்பை தூக்கி போட்டேன். எங்கடா ஆளை காணோம்? எங்கடா போனாடி? பையன் மேலே பறந்துட்டான். எவனா மேலேருந்து தீவிரம் இறங்குறான். ஃபஸ்ட்டு ஒருத்தன் அடிச்சு தெரியுமாங்க, பேடி அடித்தான்னு ஒருத்தன். அவன் வந்து இறங்கிருக்கான். நீங்கள் என்னத்துக்கிற கேமில் இருக்கீங்க? மறுபடியும் இங்கே வந்து இறங்குறீங்க. கில்லை கன்ஃபார்ம் பண்ணிடுறேன் தான், இல்லை ஓசியில் எடுத்துருவானுங்க. எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு பார்த்தேன். பைபால் வெளில வர மாதிரியே தெரில. அப்புறமே மேலே சவுண்டு கேட்டுகிட்டே இருந்துச்சா, மேலே போய் பார்க்கலான்னு பார்த்தா
மேலே சவுண்டு அதிகமாக கேட்டுச்சு, சுட்டுக்கிட்டே இருக்கிறானுங்க. இதானே பார்த்தேன், ஆளை சவுண்டு மட்டும் கேட்குது, ஆளை காணுமேன்னு பார்த்தா லோவலாக போடுற. இவனை யாரா போட்டீங்க? வெறி. கீழே எவ்வளோ பேர் இப்போ தான் புதுசாக இறங்குறானுங்க, ஃப்ரெஷ்ஷாக இறங்குறானுங்க. அப்புறமேட்டு ஸ்கேட் போர்டை போட்டு பறந்துட்டேன். பறந்து ஓப்பன்லேயே போய் விழுந்துட்டேன். அப்புறம் முன்னாடி ஒரு டென்ட் இருந்துச்சு, டென்ட்டுக்குள்ளே போயிட்டேன். போயிட்டு ஒரு ஹீலு தான். நிறைய எனிமி இருக்காங்க, போயா வாங்க முடியுமானே தெரில. அங்கே ஒருத்தன், 2 பக்கமும் எனிமி இருக்காங்க. யாரா நீ ஓடுற ஒருட்டாளா? இந்த பக்கம் ஒருத்தன் சவுண்டுக்கு 2 பேர் 2 பக்கமும் இருக்காங்க. இந்த பக்கம் ஒருத்தர் இருக்கான், போடு பயங்கரமான ஒரு ரெட் வச்சு டவுனை பண்ணிட்டாச்சு. இந்த பக்கம் ஒருத்தர் இருக்கான், இந்த பக்கம் எனக்கு ஒரு டேமேஜ். யாரா நீ? டே ஒரு சூப்பர் மெடிக்கெட் வாங்கி வச்சு நீ தான், ஏன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யாருமா நீ? மேட்சை முடிச்சு விட்ட. நல்லா இருப்படா, போடா. உன்னெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது.